ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர்லேருந்து 12 ஜோதிலிங்க தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம ஆல் ஓவர் இந்தியா சைக்கிள் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேவ்பிரயாரில் தாங்க இருக்கோம். ருத்ரபிரயாரில் இருக்கோம். இப்போ ருத்ரபிரயார்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சோன் பிரியாக் அது வரையும் போகணும். சோன் பிரியாக்லேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கௌரி கொண்டு போனோம். நம்ம காலையிலே சைக்கிள் எடுத்துன்னு கிளம்பிட்டோம். செம்ம கிளைமேட்டு, ஃபுல்லாக ஹீல்ஸ் வேறு. சரி, இந்த தடவை கொஞ்சம் மெரிச்சின்னு போகலாம் அப்படின்னு நினச்சோம். பட் ஆஸ் யூஷுவல் நார்மல் ரோடாக இருந்ததுனால கொஞ்சம் நேரம் மெரிக்கிறது, கொஞ்சம் நேரம் நடக்கிறது அப்படி தான் இருந்தது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 35 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்து நம்ம கிளம்பிட்டோம். அதுவும் முன்னாடி வந்து பார்த்தா நேற்றே நம்ம வந்து பனிமலையை பார்த்துட்டோம். இன்றைக்கி அந்த பனிமலையை பார்த்துட்டு அப்படியே மெரிச்சிட்டு போனோம். மனசுக்குள்ளே எதையோ ஒரு சாதித்த மாதிரி ஒரு ஃபீலு. ஆனால் ரொம்ப அருமையான ஒரு சினாரியோனே சொல்லலாம். அந்த பக்கம் பனிமலை, இந்த பக்கம் ஹீல்ஸு, ஹிமாலயன் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து சோன்பிரியா கிட்ட வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா எல்லா குதிரைகளும் மேலே போயிட்டு இருந்தது. காரணம் என்னென்னா, நாளைக்கு 22ஆந்தேதி ஓப்பன் பண்ணுறதுனால இப்போவே கூட்டம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா குதிரைகளும் எல்லாம் ஓட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஜீப்பு எல்லாமே. இதுதான் வந்து சோன்பிரியா. நீங்கள் வந்து சோன்பிரியாவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே ஸ்டே எடுக்கிறது பெட்ரு. நான் டீட்டெயில் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அதுக்கப்புறமாவே போடுறேன், சரிங்களா? ஸோ நம்ம வந்து சோன்பிரியாலையும் ஸ்டே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் கௌரிகுண்ட்லேயும் ஸ்டே பண்ணலாம். நம்ம இப்போ கௌரிகுண்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா சோன்பிரியாவிலையும் நான் வந்து இது எடுத்தேன். ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக சைக்கிள்லாம் பார்க்கிங்கில் விட்டேன். பட் அதுக்கப்புறம் சரி, இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தானே கௌரிகுண்டு, ஸோ நம்ம போயிடலாம் சைக்கிளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கிளம்பிட்டேன். கிளம்புனப்போ பார்த்திங்கன்னா கௌரிகுண்டு கிட்டே போகும்போது ஃபுல்லாக ஒரே சிங்கிள் ரோடு, ஃபுல்லாக ஹிமாலயன் ரூட்டு. ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும், ஏன்னா சிங்கிள் ரோடுன்றதுனால. பட் வந்து பார்த்திங்கன்னா சினாரியோ பார்க்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக வந்து வாட்ரு அது இதுன்னு வேறு லெவலில் இருக்கும். நிறைய செக்கிங் ஃபஸ்ட் டேன்றதுனால நிறைய செக்கிங்கும் இருந்தது. இது வந்து நம்மளுக்கு வந்து 74வது நாள் இது. ஸோ 74வது நாள் நம்மளுக்கு கரெக்டாக கௌரிகுண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா நாம் பிளான் பண்ணது டோலி தான். ஸோ சாமியை வந்து ஊர்வலமாக கொண்டு வந்து 22ஆந்தேதி தான் கோயில் 8 மணிக்கு திறந்து அதில் வந்து நான் சாமியை வைப்பாங்க. அதை வந்து டோலியில் தூக்கிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். நம்ம ஊரில் கரகம் ஜோடிச்சு கொண்டு வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ நாமளும் ஃபைனலாக கௌரிகுண்ட் ரீச் ஆகிட்டோம். இப்போ வெயிட் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோலிக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அது வரையும் பார்த்திங்கன்னா கௌரிகுண்டில் நம்ம எங்கேயாவது ஸ்டே பண்ணலாமா, எங்கே இன்றைக்கி தூங்கலாம் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்கணும், அதுவும் தேடணும். ஏன்னா கௌரிகுண்டில் சைக்கிளை வந்து விடுறதுக்கான இடமும் இல்லை. ஏன்னா சோன்பிரியாவில் சைக்கிள் விடுறதுக்கு இடம் இருந்துச்சு, பட் இங்கே இல்லை. அதுக்குள்ளே நாமளும் தேடிட்டு இன்றைக்கி நைட்டு தங்கிறதுக்கான இடத்தையும் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டோலி வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்க்கும்போது செம்ம ஹாப்பி. அதுவும் என்ட்ரன்ஸ், நாளைக்கு நடக்க போகிற என்ட்ரன்ஸை பார்க்கும்போது இன்னும் இதுவாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சர்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்குள்ள டோலி வந்துச்சு. டோலியோட வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், 1 செகண்ட், பாய். see you on next video guys.
डोली उठे 3 दिन भयो